துவரம்பருப்பு 2 கை எடுத்து 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு மிக்சியில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். வாழைப்பூவை நரம்பெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி சிறிதளவு உப்பு போட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சிட்டு நல்லா புழிஞ்சு துவரம்பருப்பு அரைச்சதோடு சேர்த்து எடுத்து வச்சுக்கணும். கடைசியாக இருக்கிறத வடிகட்டிட்டு அதையும் புழிஞ்சு எடுத்து வச்சுக்கணும். கடாயில் எண்ணெய் காய வச்சு கடுகு, உளுந்து, சோம்பு, கருவேப்பிலை போட்டு தாளித்து ஒரு பெரிய வெங்காயம் நல்லா நைஸாக நறுக்கி போட்டு வதங்கினதும் அரைச்சி வச்சுருக்க துவரம்பருப்பையும் வாழைப்பூவையும் போட்டு அதில் கிண்டிட்டு 3 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், சிறிதளவு மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு கிண்டி விட்டுட்டு வேக வைக்கணும். நல்லா வெந்து கலர் மாறி வரும்போது தொட்டு பார்த்தோம்னா கையில் ஒட்டாது. அப்போ வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் எடுக்கிறதுனால எடுக்கலாம், இல்லைன்னா ஆஃப் பண்ணி வச்சுட்டு 5 நிமிஷம் கழித்து மறுபடியும் வச்சு கிண்டினோம்னா நல்லா இந்த மாதிரி உதிரியாக வந்துடும். தேங்க்யூ.